ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சைசிட்டியின் தலைவராக டாக்டர் ஆர் பாலமுருகன் பொறுப்பேற்பு விழா கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது. கோவை டயாபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் மற்றும் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் மூத்த நீரிழிவு நோய் நிபுணரான டாக்டர் ஆர் பாலமுருகன் 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சைசிட்டியின் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். இதற்கான விழா கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது. இவருடன் கிளப்பின் செயலராக ரொட்டேரியன் ஜே பாலாஜியும் பொருளாளராக ரொட்டேரியன் ராஜவேலும் பொறுப்பேற்றனர். தமிழக அரசின் மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார பணிகள் துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநர், எழுத்தாளர் மற்றும் பேச்சாளரான டாக்டர் ஜே ராஜமூர்த்தி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக முன்னாள் தலைவர் மற்றும் ஹாஸ்பிட்டல் போர்ட் ஆஃப் இந்தியாவின் தலைவர் டாக்டர் KM அபுல் ஹசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்திய மருத்துவ சங்க கோவை கிளையின் தலைவர் டாக்டர் P. கோஷல்ராம் புதிய நிர்வாக குழுவை பாராட்டினார். மேலும் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 3206 மாவட்ட இயக்குநர் ரொட்டேரியன் மணிவண்ணன், உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தீபனா, GGR ரொட்டேரியன் துளஸ் சீது ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஹால் துறை மற்றும் முன்னாள் செயலர் ரொட்டேரியன் அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் புதிய நிர்வாகத்திடம் பொறுப்புகளை முறையாக ஒப்படைத்தனர். இது குறித்த தனது ஆண்டு செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்திய டாக்டர் ஆர் பாலமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தடுப்பதை மையமாக கொண்ட பல்வேறு சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மாவட்டம் முழுவதும் முன் நீரிழிவு பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும், இந்திய மருத்துவ சங்கத்துடன் இணைந்து காலாண்டுதோறும் மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் பொதுமக்கள் சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்காக ரோட்டரி ஹெல்த் சீரீஸ் தொடங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். கிளப்பின் முக்கிய சேவை திட்டங்களாக பிறவியிலேயே இதய குறைபாடுகளுடன் பிறந்துள்ள இந்தியா மட்டுமின்றி இலங்கை, வங்கதேசம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் கிஃப்ட் ஆஃப் லைஃப் திட்டத்தின் மூலம் இலவச உயிர்காக்கும் இதய அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வணக்கம், நான் டாக்டர் ஆர் பாலமுருகன், சீனியர் டயபெட்டாலஜிஸ்ட். இங்கே கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய் சிட்டியில் பிரசிடெண்ட்டாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறோம். இந்த ரோட்டரி கிளப் மூலமாக பல நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்ய போகிறோம். முதல்ல மரம் நடுவ ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது இங்கே வழக்கறிஞர்களுக்காக நாங்கள் ஹெல்த் பரிசோதனை செஞ்சுருக்கோம். அடுத்ததாக இங்கே ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்காக ஒரு எஜுகேஷனல் கிராண்டாக அவங்களுக்கான ஒரு 40,000 ரூபா உதவி கொடுத்துருக்கோம். நாலாவது இந்த நம்ம நலிவற்ற இசை கலைஞர்களுக்காக நாங்கள் அவங்களுடைய நலனுக்காக ஒரு டொனேஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோட்டரி சார்பாக ரோட்டரி மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நாங்கள் ஒரு ரோட்டரி ஹெல்த் சீரீஸ்னு ஒன்ஸ் இன் 3 months பண்ண போகிறோம். சரிங்களா? IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட இணைந்து நம்ம செய்ய போகிறோம். அது இல்லாமல் ஃபேட்டி லிவர் லிவர் சம்பந்தமான பரிசோதனைகளையும் நம்ம ரோட்டரி மெம்பர்ஸ்க்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் பண்ண போகிறோம். அது இல்லாமல் சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கான ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் எங்கள் கோயம்புத்தூர் ரோட்டரி சாய் சிட்டியில் ஏற்கனவே கிஃப்ட் ஆஃப் லைஃப் ப்ராஜெக்ட் சிறு வயதில் உள்ள குழந்தைகளுக்கு இருதய சிகிச்சைகள், சிறுதைகளுக்கான பிறக்கும் போதே வரக்கூடிய பாதிப்புகளுக்கான ஹார்ட் சர்ஜரிஸ், கன்ஜெனரல் ஹார்ட் டிசீஸ், இதுக்காகவும் கிட்டத்தட்ட 1500 குழந்தைகளுக்கு மேலே நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளில் இது நம்ம இந்தியாவை மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேருந்து கூட இதுக்கெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரான்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது 4வது எடிஷன். அதுலேயும் நாங்கள் இந்த ஆக்சிடென்ட்னால ஸ்பைனல் இன்ஜுரிஸ் வரக்கூடியவங்களுக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்காக, மறுவாழ்வுக்காக கிட்டத்தட்ட 30லேருந்து 45 நாட்கள் மருத்துவமனையில் வச்சு அதுக்கான ப்ராஜெக்டும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பல்வேறு விதமான இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட நாங்கள் அரசு பள்ளி கூட நாங்கள் டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ் கூட ஒரு 40 டெஸ்க் அண்ட் 40 பெஞ்ச் தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டும் நாங்கள் பண்ண போகிறோம். இன்னும் பல்வேறு திட்டங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் செய்வோம். இவர் எங்கள் பாலாஜி, எங்களுடைய செயலாளர். நீங்கள் என்ன சொல்லுங்க? Good evening. This is Balaji. I am the secretary of the Rotary Club of Coimbatore Sai City. And yes, we have a lot of projects lined up for this year. As Doctor mentioned, we have a lot of great projects that we will be working for the whole year. Thank you. கோகுல் சார். ஆனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் ஆரம்பிச்சாச்சு.
மரம் நடுதல் கிட்டத்தட்ட பெரிய லெவலில் பண்ண போகிறோம், லேசாக ஆரம்பிச்சிருக்கோம். சாஸ்திரா வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபா அந்த ஸ்பைனல் ப்ராஜெக்ட் 45 லட்சம் ரூபாய் செலவாகக்கூடியது. அடுத்து குளோபல் கிராண்ட் வந்து கிஃப்ட் ஆஃப் லைஃப் கிட்டத்தட்ட அது வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை செயல்படுத்த போகிறோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த போகிறோம்.